ஆர்ப்பாட்டம் பண்றது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அரசு கிடையாது. நம்மளுடைய சமூகம் வெளியில தெரியணும்னா அந்த ஆர்ப்பாட்டத்தோட நிப்பாட்டணும். மறியல்னு போனோம்னாக்கா அரசு 6 மணிக்கெல்லாம் விட்டுருவே, அது வேற விஷயம். கட்டபொம்மனுடைய பலகையை எரிச்சது. ஆனா இதுக்கு இடையில யாரோ என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க, அதையும் இந்த கோர்க்கணும், இதெல்லாம் கோர்க்கணும். ஏன்னா சீமான்ல இருந்து கஸ்தூரியில இருந்து இப்ப கருணாசில இருந்து என்னென்னமோ பேசிருக்கேன். ஏன்னா நாயுடு சமூகத்தை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய சூழ்நிலைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாடு நாயுடுகள் இல்லாத சமூகம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அந்த கஸ்தூரிகளுக்கு சொன்னதே உண்டு. கஸ்தூரி, நீ யாரு, எங்க இருந்து வந்த? நீ ஆரியரு, நாங்க திராவிடர்கள். அப்படி இருக்கிறவங்க நீ பிழைக்க வந்தது, நாங்க இங்க பூமியில வாழ்ந்தவங்க. நீ இருக்கக்கூடிய இடத்திலே நாயுடு சமூகம் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க மத்தியில நீ இருக்கிற. வாய் தவறி பேசிட்டு என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில பவுடர் எல்லாம் பூச்சி கட்டுக்குள்ள போயிட்ட. இந்த பவுடர் பூச்சினதை வச்சு கண்டுபிடிச்சு கொண்டாந்து இருக்காங்க. இன்னும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் எழுதக்கூடாதுங்க. பையன் ஊழல் இருக்கேன், ஒருத்தர் குத்தி விட்டேன்னா விட்டுறியா? நீ செஞ்ச தப்ப ஒரு சமூகத்தை நேரம் இருக்கட்டும். இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்படி ஒருத்தன் செஞ்சு விட்டான்ல, அதுக்கு என்ன செய்யணும்? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பலகையை நீ இந்த மாதிரி பண்ணிருக்கிற, ரைட்டு, ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பெயரே வச்சு நீ கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, அதை படமாக்கி இந்த கல்ல என்றவன் கருணாசுக்கிறவன் அதுல இது பண்ணி நம்ம ரொம்ப கவலைப்படுத்திட்டீங்க. அது ரொம்ப பெரிய கல்லர் வீட்டுல பெரியவன். இந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவு கவலைப்படுத்தணும் அவ்வளவு படுத்திருக்கேன். ஆக நம்ம என்ன செய்ய போறோம்னா, எந்த இடத்துல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமுங்க. ஆர்ப்பாட்டத்தை மாத்திரம் வைங்க.